Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவையான அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபி தான் friends பார்க்க போறோம். சுவையான சுரைக்காய் தோசை எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாங்க. இது செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு புழுங்கல் அரிசி எடுத்துர்க்கேன். நீங்க இதுக்கு பதிலா பச்சை அரிசி கூட பயன்படுத்தலாம். 2 கப் அரிசியை தண்ணி ஊத்தி நல்லா வந்து ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் எடுத்துர்க்க இந்த 2 கப் அளவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு அரிசி இருக்கும். இதுல வந்துட்டு ஒரு 18 ல இருந்து 20 தோசை கிட்ட வருங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இது ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறணும். இப்ப பாருங்க நான் தட்டு போட்டு மூடி வச்சிரலாம். இது நல்லா ஊறிருச்சு. அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இப்போ இத வந்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு இது கூட அரைக்கிறதுக்கு சுரைக்காயை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் சைஸ்ல நான் வந்துட்டு இன்னைக்கு சுரைக்காய் எடுத்துர்க்கேங்க. ரொம்ப முத்தலா இல்லாம கொஞ்சம் பிஞ்சா இருக்க மாதிரி சுரைக்காய் எடுத்துட்டோம் அப்படினா நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க இந்த சைஸ் சுரைக்காய் வந்துட்டு 2 கப் அரிசிக்கு வந்து சரியா இருக்கும். ரொம்ப முத்தலா இருந்துச்சுனா உள்ளர வந்து விதைகள் வந்து அதிகமா இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு சேர்க்க வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் பிஞ்சா இருந்துச்சுனா நம்ம அதோட சேர்த்துறலாம். இப்போ இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் சுரைக்காயை வந்துட்டு 2 பக்கமும் கட் பண்ணிட்டு நம்ம தோல் எடுத்துறலாம். தோல் எடுத்துட்டு மீடியம் சைஸ்ல பீசஸா வந்துட்டு கட் பண்ணிரலாம். இப்போ பாருங்க நான் தோல் எடுத்துட்டேன். 2 சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இத வந்துட்டு கட் பண்ணிரலாம். இப்போ கொஞ்சம் பிஞ்சா இருக்கனால நம்ம கட் பண்ணும்போது உள்ள விதைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்காது, ரொம்ப முத்தலாலாம் இருக்காது. அதனால நம்ம இதோட சேர்த்து நம்ம வந்துட்டு அரைச்சிக்க போறோம். இந்த சைஸ்ல கட் பண்ணாலே போதுங்க. ரொம்ப பொடிசா கட் பண்ணனும் தேவையில்ல. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முழு சுரைக்காயுமே வந்துட்டு கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ண இந்த சுரைக்காய் பீசஸை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய், சீரகம், மிளகு அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்துட்டு அரைச்சிக்க போறோம். இந்த சுரைக்காய் தோசை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா பண்ணலாங்க. அதாவது நம்ம இதுக்கு அரிசி தனியா ஊற வச்சு இதெல்லாம் அரைச்சு அதோட சேர்த்து அரிசியும் அரைச்சு நம்ம வந்து பண்ணலாம். அப்படி இல்லனாலும் இப்போ நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா, இத அப்படியே நம்ம தோசை மாவுல கலந்து நம்ம வந்துட்டு சுரைக்காய் தோசையை நம்ம ஊத்தலாம். இப்போ தண்ணி எதுவும் ஊத்தாம இது நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க தண்ணி எதுவுமே சேர்க்கல. இது நல்லா நைஸா அரைப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைப்பட்டதும் இதுல வந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்து அரைச்சிக்க போறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா சுருக்கா வந்துட்டு பேஸ்டா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை நம்ம சாதாரணமா நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவுல சேர்த்து கரைச்சி விட்டு நம்ம தோசை ஊத்தினாலும் நல்லா டேஸ்டா தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஊற வச்ச அரிசி கொஞ்சம் கொஞ்சமா அதில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நம்ம வந்துட்டு அரைச்சிடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க. ரொம்ப நைஸா நம்ம வந்துட்டு அரைப்படாது மிக்ஸியில். ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த தோசைக்கு நம்ம அரைச்ச உடனேவே ஊற்றிக்கலாங்க. இதை புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அரைச்ச உடனேவே நம்ம தோசை ஊற்றிடலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி இந்த சுரைக்காய் நம்ம சேர்த்துருக்கனால அதுலேயே வந்துட்டு அதோட சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அதே இதில் சேர்த்துடுறேன். இப்போது வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சுரைக்காய் தோசையெல்லாம் நம்ம வந்துட்டு சாப்பிட்டோம் நம்மளுடைய டிஃபன் ரெசிபியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுரைக்காய் வந்துட்டு நம்ம குழந்தைங்க சட்டுன்னு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவை நீங்கள் இப்படியே திக்காகவே மாவு வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் நம்ம நார்மலாக எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி நம்ம வந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். இதை வந்துட்டு ரவா தோசை மாதிரி ஊற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு நம்ம சுற்றி ஊற்றினாலும் நல்லா மெலிசான தோசை நம்மளுக்கு கிடைக்கும். நான் 2 விதமாகவே உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன்.
இப்போ சுரக்காய் தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க. கல் சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கல் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. அப்போ வந்து சரியாக வந்துட்டு நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வராது. மீடியம் சூடில் இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு தோசை வந்து ஊற்றிடுங்க. அதே மாதிரி இந்த சுரக்காய் தோசைக்கு வந்துட்டு நம்ம மூடி வச்சு தான் வேக வைக்கணும். மூடி வச்சு வேக வச்சா தான் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் மேலே எல்லாமே. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு அரை நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மேலே எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது வாசனையே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மேலெல்லாம் வெந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ஒரு அரை நிமிஷம் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பராக டேஸ்டியான சுரக்காய் தோசை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. சுரக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த தோசை நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு டேஸ்ட்டே வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்த தோசை ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். இதிலே நம்ம மிளகாய், சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோன்றனால தோசையே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாங்க தவாலேருந்து. சுவையான சுரக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னியோ சாம்பாரோ அல்லது குருமாவோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் மாவு எடுத்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி விட்டுருக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு தோசை ஊற்றலாங்க. நான் ஃபஸ்ட்டு காமிச்சது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் வந்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சு கல் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ரவா தோசை மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவில் வந்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். அதில் மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணுறதா இருந்தாலும் மூடி வச்சு தாங்க வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். சுவையான சுரக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு. நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் எது வேணாலும் பண்ணலாம், நல்லா சுவையாக இருக்கும். இதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி வந்துட்டு குருமா வந்து சர்வ் பண்ணியிருக்கேங்க. நல்லா கிறிஸ்பியாக, சைட்ஸ்லாம் கிறிஸ்பியாக, நடுவில் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. சுவையான சுரக்காய் தோசை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஃபனாகவும் இருக்கும். இந்த டிஃபன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.